ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸுங்க. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இது மேற்கொண்டு உங்களால் போக முடியும். இது புரியல அப்படின்னா அடுத்து வர எல்லாமே உங்களுக்கு குழப்பிடும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ கான்செப்ட் முடிச்சிருக்கோம்? 26 கான்செப்ட் முடிச்சாச்சு. அது மெய்யெழுத்துக்கள் இங்கிலீஷில் 26 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த உயிரெழுத்துக்கு என்ன பண்ணுறோம்? உயிரெழுத்துக்கு ஸ்ட்ரோக்லாம் கிடையாது, அதுக்கு வந்து சைனு தான். சரிங்க, அது குறி தான், வவ்வல் சைன்னு சொல்லுவாங்க, உயிர் குறிகள். சரிங்களா? ஸோ இந்த ப்ளஸ் இந்த வவ்வல் சைன் உயிர் குறிகள் இது ரெண்டையும் மெய்யெழுத்து ப்ளஸ் உயிர் குறிகள் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உயிர்மெய் எழுத்துக்களை கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த கோடு போட்ட நோட்டில் நம்ம ஏன் ரூல்டு நோட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன உயிர்மெய் எழுத்தை கொண்டு வர போகிறோம். உயிர்மெய் எழுத்தை கொண்டு வந்தால் தான் ஒரு வேர்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு வேர்டு கொண்டு வந்தால் ஒரு சென்டென்ஸை கொண்டு வர முடியும். ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்தால் நம்ம ஒரு பேசேஜ் எழுத முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் அடித்தளம். சரிங்களா? ஸோ இது எப்படி கொண்டு வருது அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ அந்த சவுண்டு ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வார்த்தை ஆள் ஆரம்பிச்சது அப்படின்னா சரிங்களா, அது வந்து முதல் நிலையில் இருக்கணும். சரிங்களா? அந்த வார்த்தை அந்த எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருக்கட்டும், அந்த வார்த்தையோட முதல் எழுத்து எந்த இதில் ஆரம்பிக்குது? சரிங்களா? ஸோ அது வந்து முதல் நிலையில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ட்ரோக்காகவே எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக தனித்தனியாக எடுத்துக்கங்க. இது வேர்டு வேணாம். இப்போ பா அது எழுதுனீங்க வச்சுக்கோங்க. இது என்ன ஸ்ட்ரோக்கு? பா. ஆங்கிறது வவல் சவுண்டு. சரிங்களா? ஆங்கிறது வவல் சவுண்டு விட்டுருங்க. சரிங்களா? அதை வந்து விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பி ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ ஆ சவுண்டு வரனால பி ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் பேஸில் போட்டு, சரிங்களா, ஃபஸ்ட் பேஸில் போட்டு, ஃபஸ்ட் பேஸில் இதுதான் கோட்டுக்கு மேலே எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் பேஸ் முதல் நிலை, கோட்டு மேலே எழுதுனீங்கன்னா இரண்டாம் நிலை. ஸோ இரண்டாம் நிலையில் எந்தெந்த சவுண்டு வரும்? ஏ சவுண்டு, எய் சவுண்டு, ஏ சவுண்டு, எய் சவுண்டு, ஏய் சவுண்டு, ஆ சவுண்டு, ஓ சவுண்டுலாம் வரும். சரிங்க, இந்த டேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆ ஓலாம் வரும். சரிங்களா? அதை சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் பேஸில் போட்டு ஃபஸ்ட் பேஸில் புள்ளி வைக்கணும். எந்த ஃபஸ்ட் பேஸில் புள்ளி வைக்கணும்? ஸ்ட்ரோக்கோட ஃபஸ்ட் பேஸில் புள்ளி வைக்கணும். அது என்னங்க ஸ்ட்ரோக்கோட ஃபஸ்ட் பேஸ்னா? அந்த கோட்டோட ஃபஸ்ட் பேஸ்னா ரூல்டு நோட்டில் கோட்டு மேலே எழுதுனா ஃபஸ்ட் பேஸ், கோட்டை ஒட்டி எழுதுனா செகண்ட் பேஸ், கோட்டு கீழே போனால் தேர்ட் பேஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்ட்ரோக்கோட ஃபஸ்ட் பேஸ் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொத்தம் நமக்கு 3 வகையான கோடு இருக்குது. சரிங்களா? அதனால் 3 வகையான கோடு 26 கான்சனண்ட்டில் ஒன்று மேல் நோக்கியது, இன்னொன்று கீழ் நோக்கியது, இன்னொன்று படுக்கை கூடு. சரிங்களா? ஸோ எப்பயுமே நல்லா பாருங்கள். இப்பு கூட்டல் ஆதனை, அதாவது பாக்கு அப்புறம் தானே இந்த ஆ சவுண்டு வருது. ஆ சவுண்டுனா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட் பேஸில் எழுதணும். ஸ்ட்ரோக்கை ஆ சவுண்டு வந்தால் ஃபஸ்ட் பேஸில் எழுதணும். ஃபஸ்ட் பேஸில் இந்த சைன் வைக்கணும், இந்த டாட் வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் பேஸில் எழுதியாச்சு. இதோட ஃபஸ்ட் பேஸ் எது? சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்றது அப்படின்னா, ஸ்ட்ரோக் எங்கேருந்து போட்டு வரும்? மேலேருந்து கீழே போட்டு வரும். சரிங்களா? ஸோ அப்போ மேலே இருந்தால் என்னணும்? முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. அதாவது நம்ம குத்து மதிப்பாக தான் என்னணும். ஸோ மேல் பார்ட்டு முதல்நிலையும் எல்லாத்துக்குமே இதே தான், குத்து மதிப்பாக வச்சுக்க வேண்டியதான். சென்டர் பார்ட்டு இரண்டாம் நிலையும், கடைசியாக இருக்கப்பட்டு மூன்றாம் நிலையும் வச்சுக்கணும். சரிங்களா? அங்கே நம்பர்லாம் போட்டுருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லா ஸ்ட்ரோக்குமே இது தான். ஸோ இப்போ இதுவே ராவாக இருந்துச்சுன்னா, ரா எங்கேருந்து போட்டு வரும்? அதாவது ஆர், அப்போர்டு ஆர், மேல் நோக்கி ஆர், எங்கேருந்து போட்டு கீழே போட்டு வரும்? கீழேருந்து மேலே போட்டு வரும். அப்போ கீழேருந்து நிலை என்னணும்? முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. இதுதான் கான்செப்ட். சரிப்பா, இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிச்சுக்கோங்க. ஏன் சார் இங்கே தான் வைக்கணுமா, இந்த பக்கம் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுவும் இருக்குது. சரிங்களா? அதாவது அப்வேர்டு டவுனோட, அது மேல் நோக்கி கோடு, கீழ் நோக்கி கோடு, படுக்கை கோடுன்னு 3 இருக்குது. அது ஹாரிசான்டல் லைன். ஸோ இந்த லைனுக்கெல்லாம் நல்லா பாருங்கள், முன்பக்கம் வைக்கக்கூடாதா? அது முன்பக்கம் பின்பக்கம்னு 2 இருக்குது. எப்பவுமே பின்பக்கம் தான் வைக்கணும். அது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு 2 பொசிஷன் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும். எப்பவுமே பேக் சைடு தான் நம்ம வவல் சைன் வைக்கணும். அது ஏன் சார்? பேக் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது அப்வேர்டு ஸ்ட்ரோக், டவுனோட ஸ்ட்ரோக் எதுவாக இருந்தாலும் அதோட ரைட் சைடு தான் பேக் சைடு. கை வச்சு பாருங்கள். இது பி ஸ்ட்ரோக். ஸோ இது ரைட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ இதுதான் பேக் சைடு. ஸோ பேக் சைடில் ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அது பி ஸ்ட்ரோக் ப்ளஸ் ஆ பான்னு வரும். சரிங்களா? ஸோ பி ஸ்ட்ரோக் அப்புறம் தான் ஆ சவுண்டு வருது. அப்போ பி ஸ்ட்ரோக் போட்டு அதோட பின்னாடி பேக் சைடு தான் நீங்கள் அந்த ஆ வவல் சைன் வைக்கணும். சப்போஸ் இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைட்லேயும் 3 நிலை இருக்குது. அதாவது பி ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இங்கேயும் முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை இருக்குது. இந்த பக்கம் முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை இருக்குது. சரிங்களா? 2 பக்கம் இருக்குது. நம்ம எப்பவுமே பேக் சைடு தான் மேக்ஸிமம் வைக்கணும். சப்போஸ் ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வவல் சவுண்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் படிக்கணும். அப்போ எப்படி வரும்? ஆ ப்ளஸ் இப், ஆப். ஸோ இப்படி வரும், ஆப். ஸோ லைட்டாக வச்சா ஆப்,
டார்க்கை வச்சு ஆப், ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ இப்போ பாடி 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 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாடி, இதோட ப்ரொனவுன்ஸ் மட்டும் பாருங்கள், ஸ்பெல்லிங்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்லி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக்ஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் அதோடைய சவுண்டு, ப்ரொனவுன்ஸ், பாடி விச் சவுண்டு, என்ன சவுண்டு இங்கே வந்திருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆ சவுண்டு. ஸோ ஆ சவுண்டு வந்தால் ஸ்ட்ரோக்ஸ் எந்த நிலையில் இருக்கணும், ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ், எந்த ஸ்ட்ரோக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் காட்டணும், சரிங்களா? ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக், ஒரு வேர்டோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு மட்டும் நீங்கள் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா போதும், சரிங்களா? பாடி. ஸோ பி ஸ்ட்ரோக் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும், டி, ஓகே, பாடி, ஓகேவா? ஸோ பி ஸ்ட்ரோக் மட்டும் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கணும். அடுத்த ஒரு ஸ்ட்ரோக் எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும் தான் நீங்கள் பொசிஷன் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ டீனா எப்படி கொண்டு வருது, சரிங்களா? இப்போ ஆ சவுண்டு பார்த்தாச்சு. ஸோ ஆ சவுண்டு வந்து ஆல்சோ நீங்கள் டாட் வச்சும் ஆ சவுண்டு தான், இதுவும் பா தான். தென் வந்து இதுவும் டேஷ் வச்சாலும் பா தான், சரிங்களா? ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வச்சா பா, அழுத்தி வச்சா பா, ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் பா தான், இதுவும் பா தான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் டாட் வச்சாலும் டேஷ் வச்சாலும் ஆ சவுண்டு தான். ஸோ இப்போ செகண்ட் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஏ இதெல்லாம் வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸ், சரிங்களா? பி ஸ்ட்ரோக். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேன்னு ஒரு வேர்டு, PAY, பே. ஸ்பெல்லிங் பார்க்கக்கூடாது, அது ஒய்லாம் வந்துருக்கு, ஒய் ஸ்ட்ரோக்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, ஒன்லி சவுண்டு. இப்பு கூட்டல் ஏ தானே அது இப்பு கூட்டல் ஏ, ஸோ ஏ வந்தால் எந்த பொசிஷன் எழுதணும், ஏ வந்தா பே, ஓகேவா? நடியில் ஏ வந்திருக்கு, சரிங்களா? லைட்டாக வச்சிங்கன்னா குறியிலே பே அப்படின்னு வரும். இது வந்து பே சவுண்டு வந்து நெடியில் வரனால இந்த சவுண்டு, இந்த வவல்ஸையும் யூஸ் பண்ணணும், அழுந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ செகண்ட் பிளேஸ். அப்போ அந்த ஏ சவுண்ட் விட்டுட்டு என்ன ஸ்ட்ரோக் இருக்குன்னு பாருங்கள், இப்போ ஸ்ட்ரோக் பி ஸ்ட்ரோக் மட்டும் தான் இருக்குது. அப்போ பி ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸ் போட்டாச்சு, அழுத்தி வச்சாச்சு, PAY. ஸோ அதுவே இந்த வவல்ஸ் என்ன செகண்ட் பிளேஸ் தானே வைக்கணும். அப்போ முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, சரிங்களா? அப்போ இரண்டாம் நிலையில் அழுத்தி வச்சாதான் பே. ஸோ ஸ்ட்ரோக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கணும், அந்த வவல் சைனும் செகண்ட் பிளேஸில் இருக்கணும். செகண்ட் பிளேஸ்னா சென்டர் பார்ட்டு தான் செகண்ட் பிளேஸ், ஸோ லாஸ்ட் பார்ட் தேர்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஓகேவா? பே. அதுவே ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டீங்க அப்படின்னா, தெரியாமல் ஃப்ரண்ட் சைடில் செகண்ட் பிளேஸை வச்சுட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் ஏப்புன்னு வரும், ஏப், அது ராங் ஆயிரும், நமக்கு பே தான், புரியுதுங்களா? ஸோ அப்போ அடுத்து இப்போ இதை ஒரு வேர்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பி ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து டோன்னு அடிச்சுக்கோங்க, இட்டு கூட்டல் ஓ சவுண்ட் வந்து வவல் சைன், சரிங்களா? ஓ வந்துச்சுன்னா வவல்ஸ் சவுண்டு, அது வவல் சைனை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த சவுண்டு விட்டுட்டு பேலன்ஸ் ஸ்ட்ரோக் என்ன இருக்கு, டி ஸ்ட்ரோக். ஓ வந்தால் எந்த பிளேஸ் எழுதணும், செகண்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், டி ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸில் போட்டாச்சு. அது ஓவோட வவல் சைன் என்னது, டார்க் டேஷ் எந்த பிளேஸில் வைக்கணும், செகண்ட் பிளேஸ், ஓகேவா? ஸ்ட்ரோக் ஆல்சோ செகண்ட் பிளேஸ், vowel sign also second place. So எந்த சைடு வைக்கணும், front or back, இட்டு கூட்டல் ஓ டோ. ஸோ அந்த டீக்கு அப்புறம் தான் ஓ வவல் சவுண்ட் வந்திருக்கு, அப்போ பேக் சைடு வைக்கணும். ஸோ இது வந்து டவுனோட ஸ்ட்ரோக், டி வந்து டவுனோட ஸ்ட்ரோக். ஸோ அப்போ இது பேக் சைடு, ரைட் சைடு தான் பேக் சைடு, லெஃப்ட் சைடு ஆல்வேஸ் ஃப்ரண்ட் சைடு, ஓகேவா? இப்போ டோ. சப்போஸ் டி இ சவுண்ட் வந்துச்சுன்னா எந்த பிளேஸ், இ சவுண்ட், நம்பர் தேர்ட் பிளேஸ். விச் வவல் சைன், எந்த வவல் சைன் யூஸ் பண்ணணும், டி. ஸோ டார்க், ஸோ லைட்டே யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ டீன்னு சொல்லும்போது லைட்டே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள். அப்போ எந்த பிளேஸ் எழுதணும், தேர்ட் பிளேஸ். கோட் எப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கணும். ஸ்ட்ரோக் போட்டாச்சு. வவல் சைன் எங்கே வைக்கணும், தேர்ட் பிளேஸில் வைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஓகே? பேக் சைடில் தேர்ட் பிளேஸ். சப்போஸ் இதுவே ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா, இது வந்து வவல் சவுண்டை ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் தேர்ட் பிளேஸ் வச்சிங்கன்னா, முன் பக்கத்தில் தேர்ட் பிளேஸ் வச்சிங்கன்னா, இ ப்ளஸ் ஈட்னு வரும். டிஃப்ரெண்ட் புரியுதா? டி இது வந்து ஈட்னு வரும், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ டூ
ஊ நெடியில் வந்திருக்குன்னா இட்டு கூட்டல் ஊ தான் 2. அந்த ஊ சவுண்ட் வந்து எந்த பிளேஸ்? 3ஆம் நிலை. இந்த பாக்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் நிலை. எந்த வவல் சைன் யூஸ் பண்ணணும்? இந்த வவல் சைன் யூஸ் பண்ணணும். அப்போ டி ஸ்டோக் தேர்ட் பிளேஸ் போயாச்சு. வவல் சைன் எந்த பக்கம்? பேக் சைடு தான் இருக்கணும். அந்த இட்டு கூட்டல் ஊ தானே, ஊ வந்து எங்கே லாஸ்ட்டாக தான் வருது, அப்போ பேக் சைடு தான் வைக்கணும் 2. இதுவே ஊ முன்னாடி வச்சிங்கன்னா ஊட்டுன்னு வரும். ஊ ப்ளஸ் இட் ஊட் அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த குறிலா ஒலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும், நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பேய் பேய் பேய்னு ஒரு வேர்டு இருக்குன்னு அப்படின்னா ஏய் சவுண்ட் எங்கே வருதுக்கு? செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. எந்த வவல் சைன் யூஸ் பண்ணணும்? அழுந்தி யூஸ் பண்ணணும். டாட் வந்து அழுந்தி டாட் வைக்கணும். பி ஸ்டோக் செகண்ட் பிளேஸில் அழுந்தி டாட் பேய். இதே ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ஏய் ப்ளஸ் இப்பு எய்ப்புன்னு வரும். புரியுதுங்களா? சரிங்களா? அது பேவா பெய்யா அந்த மாதிரிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா படிச்சு பார்த்து வேர்டு படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் படிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செகண்ட் பிளேஸில் டாட் அழுத்தி டாட் வச்சிங்கன்னா ஏ சவுண்டுக்கு அதான் வரும், எய்க்கு அதான் வரும், ஏய்க்கு அதான் வரும். புரியுதுங்களா? ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஸில் எது இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் பேஸில் டேஷ் ஆகட்டும் டாட் ஆகட்டும் எது இருந்தாலுமே ஆ சவுண்டு தான். ஸோ அவன் புக்கில் எக்ஸாம் கொடுக்கும்போது டேஷ்லாம் கொடுத்துருப்பான், அது எல்லாமே ஆ சவுண்டு தான். சரி, நம்ம எழுதும்போது கூட ஆ சவுண்டுக்கு டாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸில் டாட் லைட் டாட்னு வச்சிங்கன்னா ஏ, டார்க்காக வச்சிங்கன்னா ஏய் இதெல்லாம் வரும். லைட் டேஷ் வச்சிங்கன்னா ஒலி குறைந்த ஆ சவுண்டு வரும். சரிங்களா? நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் எப்படி வரும்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு எது இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது தேர்ட் பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்குது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எது ஃப்ரண்ட் சைட் பேக் சைட்னா எப்பவுமே அடிப்பக்கம் தான் பின்பக்கம், மேல் பக்கம் முன்பக்கமாக இருக்கும். சரிங்களா? அடிப்பக்கம் பின்பக்கமாக இருக்கும், மேல் பக்கம் முன்பக்கமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஹரிசாண்டல் லைனுக்கு இதுதான். எப்படி நிலைன்றதுன்னா எங்கேருந்து போடுறோம் ஸ்ட்ரோக்கு? இங்கிருந்து தான் போட்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ். இது ஃப்ரண்ட் சைடுக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட் சைடு வச்சிங்கன்னா அந்த வவல் சவுண்டு ஃபர்ஸ்ட்டாக படிக்கணும். பேக் சைடு வச்சிங்கன்னா அந்த வவல் சவுண்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரோக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தனித்தனியாக ஸ்ட்ரோக்கோட சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு வேர்டில் வருது, வேர்டுங்கும் போது 2-3 ஸ்ட்ரோக் சேர்ந்து வரும், ஒரே ஸ்ட்ரோக் மட்டும் வந்துடாது. ஒரே ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம ஈஸியாக எழுதிட்டு போய் 2-3 ஸ்ட்ரோக் வரும்போது எல்லாத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம்பிளுக்கு அதான் பாடி எடுத்தோம் இல்லையா, பாடி எழுத்துக்குங்க. இதில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஒரு எழுத்துக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான், ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரோக் மட்டும் தான் நீங்கள் பொசிஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டாக ஸ்ட்ரோக் மட்டும் தான் நீங்கள் பொசிஷன் கொடுக்கணும். நல்லா பார்த்து புரிஞ்சுக்குங்க. பாடிங்கும் போது ஆ சவுண்ட் வருதா? ஸோ பி ஸ்ட்ரோக் என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பியும் டியும் இருக்குது. சரிங்களா? ஸோ பாடி ஆ சவுண்டு விட்டுருங்க, கடைசியாக ஒரு இ சவுண்டு விட்டுருங்க. இது எல்லாமே என்ன சவுண்டு? வவல் சவுண்டு. வவல் சைனை போட்டிங்கன்னா அதுக்கான சைனை போட்டிங்கன்னா சவுண்டு வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? பி டி ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை எப்படி எழுதுறதுனா நல்லா பாருங்கள். ஆ வரனால எந்த ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஃபர்ஸ்ட் சவுண்டு என்ன வருது? ஆ சவுண்டு. ஸோ ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கணும். ஸோ இங்கே 2 ஸ்ட்ரோக் இருக்குது, பி ஸ்ட்ரோக் இருக்குது, ஒன்று டி ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ இதில் எதை ஃபர்ஸ்ட் பேஸ் காட்டுறதுனா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் தான் பொசிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்க்கணும். பி. ஸோ அடுத்த ஒரு டி எப்படி வேணால் போய்க்கலாம், கோட்டு கீழே எங்கே வேணால் போய்க்கலாம், ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பிக்கு பான்னு வருதா? பானா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டாச்சு. வவல் சைன் எங்கே வைக்கணும்? எந்த சைடு? பேக் சைடு வைக்கணும். பா டாட் ஆர் நீங்கள் டேஷ் கோட் போட்டுக்கலாம். பா டினா இட்டு, அதாவது இந்த டி சவுண்ட் என்னது? இட்டு கூட்டால் ஈ தானே டி. ஸோ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் 26 கான்சனன்ட், அது எல்லாமே வவல் சவுண்டு தான். அது சாரி கான்சனன்ட் மெய்யெழுத்து சவுண்டு தான். அதோட சவுண்டு என்னன்னு நம்ம கேட்பேன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டிங்கும் போது இட்டு கூட்டல் இ டி. அப்போ டி ஸ்ட்ரோக் போட்டு அதோட எந்த பிளேஸில் டாட் வைக்கணும்? தேர்ட் பிளேஸ். ஏன்னா இ சவுண்டு வந்தால் எந்த பிளேஸில் டாட் வைக்கணும்? இங்கே பாருங்கள், இ சவுண்ட் வந்திருக்கா? இ சவுண்ட் வந்தால் தேர்ட் பிளேஸில் டாட் வைக்கணும். ஸோ அதுக்கு பொசிஷன்லாம் நம்ம காட்ட தேவையில்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் நீங்கள் காட்டிங்கன்னா போதும். பாடி அதோட ஸ்பெல்லிங் மட்டும் தான் சாரி ப்ரொனவுன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸ்பெல்லிங் ஓடாக வருதுன்னா பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? பாடி. ஓகே, இப்போ வந்து பேக், பிஏசிகே பேக். ஸோ இது என்ன சவுண்டு வருது? ஆ சவுண்டு தான் அது. சரிங்களா? ஏ சவுண்டு வந்துட்டுனா பேக்குன்னு வந்திருக்கும். சரிங்களா? பேக் ஆ சவுண்டு தான். ஸோ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? ஆ சவுண்டு இருக்குது. தென் வந்து என்னென்ன ஸ்ட்ரோக்? இக்கு இருக்குது. சரிங்களா? கடைசி வந்து இக்கு ஆ சவுண்டு விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பிகே. ஸோ எந்த பிளேஸ் எழுதணும்? ஆ சவுண்டு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சவுண்டு மட்டும் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் தான் பொசிஷன் கொடுக்கணும். பிகே, எந்த பிளேஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும். அப்போ லைன் இங்கே இருக்குது, எபோவ் தி லைன் பிகே.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோக் மட்டும் நீங்கள் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா போதும், நிலை கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்த ஒரு ஸ்டோக் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கே டிங்கும் போது கீழே போச்சு, இங்கே கேங்கும் போது இப்படி இதோடய முடிஞ்சு போச்சு, அது எப்படி வேணால் இருந்துக்கலாம். சரிங்களா? பா. ஸோ இங்கே பிக்கு இங்கே டாட் பா இக். ஸோ பா சார் இது பாக்குன்னு தானே படிப்போம் அப்படின்னா இல்லை அது வந்து பேக் தான். ஸோ இது பேக் தான், பாக்குன்னு படிக்கக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ் தான் வரும். சரிங்களா? பேட். இதே பேட் பேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஏடி பேட். பிடி. பி வந்து லைன் ஆன் எபோவ் தி லைன், லைனுக்கு மேலே இருக்கும். டி பிடி. ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு பொசிஷன் கொடுத்துட்டீங்களா, அடுத்த ஒரு வந்து எப்படி வேணால் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு ஸ்டோக் வந்து பி ஸ்டோக் ஃபர்ஸ்ட் பேஸில் போட்டால் போதும். ஒரு ஸ்டோக் போட்டிங்கன்னா போதும், அடுத்த ஒரு எப்படி வேணால் போய்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கு புக்கு ஊ வருது, அதாவது புக் புக் பிகே பிகே. ஸோ எந்த பிளேஸ் வரும்? தேர்ட் பிளேஸ். பிகே தேர்ட் பிளேஸ் வரும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பிளேஸில் போட்டாச்சு. இப்போ வவல் சைன் எங்கே வைக்கிறது? பிக்கு எங்கே வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இங்கே வைப்போம். ஸோ ஆனால் நம்ம இனிமேல் எங்கே என்ன பண்ணணும்? ஸோ தனியாக வரும்போது பூ அது மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வேர்ட்ஸில் வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டோக் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஸோ நல்லா பாருங்க, புக் இங்கே வைப்போம். இங்கே வச்சா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேர்ட் பேஸில் வைக்கிற அந்த வவல் சைனை மட்டும், சரிங்களா, பொசிஷனாக தேர்ட் பேஸ் தான், புக்கு தேர்ட் பேஸ் இல்லையாச்சு, அந்த வவல் சைனை மட்டும் அந்த ஸ்டோக்கில் பூனா இங்கே தானே வைப்போம், அந்த பிக்கு தானே வைப்போம், அங்கே வைக்காம அடுத்த ஸ்டோக் என்ன இருக்குது? கே ஸ்டோக். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இதுதான். சரி, தேர்ட் பிளேஸ் வரக்கூடிய எல்லா இதுக்குமே இப்படி தான். புக் இங்கே வைக்காம அடுத்த ஸ்டோக்கோட ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா, ஃப்ரண்ட் சைடில் தேர்ட் பிளேஸ் கே ஸ்டோக்கோட ஃப்ரண்ட் சைடு எது? இது வந்து பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் வந்து பின்பக்கம், மேல் பக்கம் தான் முன்பக்கம். சரிங்களா? இப்போ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடில் தேர்ட் பேஸ், ஏன்னா பூனா தேர்ட் பேஸ் தான் ஊ வரும், இங்கே வச்சுக்கணும். படிக்கும்போது இது பி பிளஸ் அடுத்த ஸ்டோக்கோட முன்பக்கத்து என்ன இருக்குது? ஊ இருக்குது. இப்படி போட்டால் ஊ தானே தேர்ட் பேஸில் கோடு போட்டால், தேர்ட் பேஸில் கோடு ஊ வரும். ஊ ஆர் ஊ. சரிங்களா? இங்கே வந்து ஊ அழிந்து இருக்கு. அப்போ பூ பிளஸ் இக் புக். ஸோ லைட்டாக போட்டுங்க, லைட்டாக பூ பிளஸ் இக் புக். ஸோ நெக்ஸ்ட் வந்து லுக் வந்து தேர்ட் பிளேஸ். லுக்கு எல்லு கே மட்டும் இருக்குது. ஊ சவுண்டு விட்டுருங்க. ஊ சவுண்டு வந்து வவ்வல் சவுண்டு. ஸோ வவ்வல் சவுண்டு உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். லுக் எல்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோக் மட்டும் நீங்கள் தேர்ட் பேஸை காட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டோக் என்னது? எல்லுங்கும் போது எல்லை வந்து கீழே இருந்து போட்டிங்கன்னா தான் தேர்ட் பேஸை காட்ட முடியும். அதாவது லைனை கிராஸ் பண்ணியிருக்க மாதிரி காட்ட முடியும். லுக் எல்லும் கேவும் இருக்குது. எல்லுக்கு லூக் இங்கே வைக்கலான்னு பார்ப்பீங்க, பட் எங்கே அங்கே வைக்கக்கூடாது. தேர்ட் பேஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரண்ட் சைடு எது? மேல் பக்கம் தான் ஃப்ரண்ட் பக்கம். அதாவது ஹரிசாண்டல் லைனுக்கு எல்லாமே மேல் பக்கம் ஃப்ரண்ட்டு, கீழ் பக்கம் வந்து பேக்கு, பின் பக்கம். லுக் இப்போ டுக்குன்னு வருது. டிகே தேர்ட் பேஸ். ஊ வந்தால் தேர்ட் பேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டோக் மட்டும் தான் தேர்ட் பேஸ் காட்டணும். அடுத்த ஒரு ஸ்டோக்கு அதோட ஜாயின் பண்ணி எப்படி போட்டுக்க டுக். ஸோ டீக்கு உங்கள் ஊக்கு வைக்கக்கூடாது, இங்கே தான் வைக்கணும். டுக். இப்போ ஷுக்குங்கும் போது ஷுக். எஸ்கெச் ஸ்டோக் வருது. எஸ்கெச் ஊ சவுண்ட் வருதா? ஊ சவுண்ட் வந்தால் தேர்ட் பேஸ் போகணும். எஸ்கெச் ஸ்டோக் எங்கே போகணும்? தேர்ட் பேஸ். ஷூ ப்ளஸ் இக் ஷுக். ஸோ எங்கே வைக்கணும்? அடுத்து முன் பக்கம். ஓகேங்களா? இப்போ வந்து காம் CALM காம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பாருங்கள். இது புரிஞ்சுதுங்களா? அதாவது தேர்ட் பேஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த ஸ்டோக்கோட முன் பக்கத்தில் வைக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து காம்னு ஒரு வார்த்தை CALM, ஆனால் அதோட சவுண்ட் என்ன? காம். இது மட்டும் தான் காம். அதாவது கே ஸ்டோக்கு எம் ஸ்டோக் மட்டும்தான் வரும். ஸோ இது இப்போ எந்த பிளேஸ் எழுதுறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் சவுண்ட் எப்படி வருது? கா. ஆ சவுண்ட் வருது. ஆ சவுண்ட் வந்து எந்த பிளேஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். சரி, என்னென்ன ஸ்டோக் இருக்குது? கே ஸ்டோக்கு எம் ஸ்டோக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஹரிசாண்டல் லைனுக்கு டைரக்டாக பொசிஷன் தர முடியாது. சரிங்களா? டைரக்டாக பொசிஷன் தர முடியாது. ஸோ இந்த வேர்டு வேணா கெட் எடுத்துக்கங்க. சரிங்களா? கெட் என்னது? கெட். ஓகே. ஸோ என்ன சவுண்ட் வருது? ஏ சவுண்ட் வந்தால் இந்த பிளேஸ் செகண்ட் பிளேஸ். ஓகே. எந்த ஸ்டோக்கு நம்ம செகண்ட் பிளேஸில் காட்டணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோக் என்னது? ஜி ஸ்டோக். என்ன ஸ்டோக்கு? ஹரிசாண்டல் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹரிசாண்டல் லைன் மட்டும் வந்துட்டா அதுக்கு நம்ம பொசிஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதோட பொசிஷனை தூக்கி அதுக்கு அடுத்து இருக்க இதோட பொசிஷன் தான், அது இதோட பொசிஷன் என்ன பொசிஷன்? செகண்ட் பொசிஷன். இந்த பொசிஷனை அடுத்த இருக்க ஸ்டோக்கு கொடுக்கணும். அடுத்த ஸ்டோக் என்னது? டி.
அப்போ டி ஸ்டோக்கு தான் நம்ம செகண்ட் பேஸில் இருக்க மாதிரி காட்டணும். அப்போ ஜியை மேலே தூக்கி எழுதினா தான் டி ஸ்டோக்கை நம்ம செகண்ட் பேஸில் இருக்க மாதிரி காட்ட முடியும். புரியுதுங்களா? ஸோ ஏன் சார் அப்படின்னா அது ஹரிசாண்டல் லைன் ஸ்டார்டிங் வேர்டோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டா மட்டும். புரியுதுங்களா? ஸோ இதுவே வந்து தாட்னு இருக்கு, THOUGHT தாட். ஸோ ஸ்பெல்லிங் எது வேணா இருக்கட்டும், இதோட ப்ரொனவுன்ஸ் என்ன தாட். என்னென்ன ஸ்டோக் இருக்கு, TH ஸ்டோக் இருக்கு, இட் இருக்கு. ஸோ இது எந்த பிளேஸ் எழுதணும், ஆ வந்திருக்கு, ஆ சவுண்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸ், TH ஸ்டோக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போட்டாச்சு. அடுத்த ஒரு ஸ்டோக் எப்படி வேணும் போய்க்கலாம், டி எப்படி வேணும் போய்க்கலாம். சரிங்களா? ஏன் தாக்கு வந்து டேரக்ட் நிறைய பொசிஷன் கொடுத்துட்டோம், அது வந்து டவுனோட ஸ்டோக், நாட்டு வந்து ஹரிசாண்டல் இல்லை. ஸோ தாக்கு எங்கே வைப்போம், ஃபர்ஸ்ட் பிளேஸில் டாட் ஆர் இதை வேணா வச்சுக்கலாம். நெடியில் வரனால டார்க்காக இருக்கணும், இட் தாட். ஓகே. பட் கெட்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஹரிசாண்டல், இதுக்கு பொசிஷன் தர முடியாது. ஸோ எந்த ஹரிசாண்டலுக்கு இப்படி தான். ஸோ இப்படி போட்டாச்சு. கேக்கு செகண்ட் பிளேஸில் டாட் கெட். ஸோ லைட் டாட், கேட் இல்லை கெட், லைட் டாட் செகண்ட் பிளேஸ், லைட் டாட் அழுத்தி வச்சா கேட்டுன்னு ஆயிரும். ஸோ இப்போ நோட் ஓகே. நோட்னா ஓ சவுண்ட் வந்தால் எந்த பிளேஸ், ஓ சவுண்ட் வந்தால் அந்த பாக்ஸில் பாருங்கள், அட்டவணையில் பாருங்கள், நோட் ஓ சவுண்ட் வந்தால் செகண்ட் பிளேஸ், ஓ சவுண்ட் வந்தால் செகண்ட் பிளேஸ். ஓகே. என்னென்ன ஸ்டோக் இருக்குது, என்ன இருக்குது, டி இருக்குது, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன எந்த கோடு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு பொசிஷன் டைரெக்டாக கொடுத்துட முடியாது. ஸோ இதோட பொசிஷன் தூக்கி ரெண்டாவது ஒரு டீக்கு தான் கொடுத்தாகணும். அப்போ டி எந்த பொசிஷன் காட்டணும், ஓ சவுண்ட் வரனால செகண்ட் பொசிஷனில் டீயை காட்டணும். அதனால் என்ன மேலே தூக்கி எழுதி கொஞ்சம் மேலே எழுதிக்கிட்டு டீயை வந்து செகண்ட் பேஸில் காட்டுற அளவுக்கு மேலே எழுதிக்கணும். நோட். இப்போ வந்து கில் இருக்குது, கீ வந்து ஹரிசாண்டல் லைன் படிக்கக்கூடாது, அதுக்கு நிலை தர முடியாது. ஈ வந்துச்சுன்னா தேர்ட் பேஸ் வரணும். ஆனால் ஃபர்ஸ்ட் இடத்துல கே சவுண்ட் வந்திருக்கு, கே ஸ்டோக் வந்திருக்கு, முதல் இடத்துக்கு மட்டும் நிலை கொடுத்தா போதும், முதல் சவுண்டுக்கு வந்து நிலை கொடுத்தா போதும், ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு நிலை பொசிஷன் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? நிலை பார்க்குறதும் கடைசி வேர்டுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, இல்லை எது வேணா இருக்கட்டும், லாலா லீலி எது வேணா இருக்கட்டும். சரிங்களா? முதல்ல இப்போ வந்தால் சவுண்டுக்கு தான் நிலையை பார்க்கணும், அதே மாதிரி முதல் ஸ்டோக் மட்டும் தான் நிலையை கொடுக்கணும். புரியுதுங்களா? கில். ஸோ கில்லுங்கும் போது கீ வந்திருக்கு தேர்ட், ஈ வந்திருக்கு தேர்ட் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹரிசாண்டல் லைன், கேங்கிறது ஹரிசாண்டல் லைன், கே ஸ்டோக் தானே வரும். சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில், கே ஸ்டோக் தான் வருது, நாட் கில் இல்லை கில், அப்போ கே ஸ்டோக் தான் வருது. ஸோ அதுக்கு நம்ம பொசிஷன் கொடுக்க முடியாது. அதோட பொசிஷன் தூக்கி எது கொடுத்தாலும் இல்லுக்கு தான் கொடுத்தாலும், அது எல் ஸ்டோக் கொடுத்தாலும். அப்போ கே ஸ்டோக்கு கீழே இறக்கி எழுதுனாதான் எல்லாம் வந்து எங்கே காட்ட முடியும், லைனுக்கு, அதாவது த்ரூ தி லைனை கிராஸ் பண்ணியிருக்க மாதிரி காட்ட முடியும். ஏன், லைனை கிராஸ் பண்ணியிருந்தா தான் அது தேர்ட் பிளேஸ். ஓகே. கீக்கு எங்கே வைக்கணும், இங்கே வைக்கணுமா, நாட் இங்கே வைக்கக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டோக்கோட முன்பக்கம் இது இங்கே, அதோட தேர்ட் பிளேஸில் கில். ஓகே. ஸோ இப்போ பில்லு எப்படி எழுதுறது, பி இ வந்து தேர்ட் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பி ஸ்டோக், அது டவுன்வோர்ட் ஸ்டோக், அது நிலையை நம்ம பொசிஷன் கொடுத்துடலாம். பி கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு எல் வந்து எப்படி வேணா போட்டுக்கலாம், எல் வந்து இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே தான் வரும், பிக்கு இங்கே பில். ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு போட், BOAT போட், ஓ சவுண்ட் வருது, ஓ சவுண்ட் வந்தால் எந்த பிளேஸ், செகண்ட் பிளேஸ். ஸோ ஓ சவுண்ட் விட்டுட்டு என்ன ஸ்டோக் இருக்குது, பி ஸ்டோக் இருக்குது, டி ஸ்டோக் இருக்குது. இப்போ செகண்ட் பிளேஸில் போடணுமா, பி ஸ்டோக்கை டேரெக்டாக செகண்ட் பிளேஸில் காட்டிடலாம், செகண்ட் பிளேஸ் வந்துச்சு. அடுத்து ஒரு டி எப்படி வேணா போய்க்கலாம், டி. ஓ வந்துச்சுன்னா எந்த பிளேஸில் என்ன வவல் சைன், செகண்ட் பிளேஸ் போட்டாச்சு. ஸோ போட். ஸோ இப்போ வந்து காட் ஆ சவுண்ட் வந்திருக்கு, ஆ சவுண்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே. ஆ சவுண்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு நம்ம பொசிஷன் தரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டோக் என்ன ஸ்டோக்கு, காட். ஃபர்ஸ்ட் ஸ்டோக் வந்து ஜி இருக்குது, அதுக்கப்புறம் டி இருக்குது. ஸோ ஜிக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன், அதுக்கு பொசிஷன் தர முடியாது, நிலை தர முடியாது. ஸோ இதோட நிலையை தூக்கி ஆ சவுண்ட் வருது இல்லையா, கான்னு வருது இல்லையா, இதோட நிலையை தூக்கி அடுத்து வர டீக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ ஜியை மேலே தூக்கி எழுதுனா தான் டீயை இங்கே காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கா, எபோவ் தி லைன். இப்போ காக்கு கோட்டுக்கு மேலே. சரிங்களா? காக்கு இங்கே டேஸ் அப்படின்னா டாட், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆ சவுண்டுனா எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், காட். அப்புறம் எதுக்கு சார் டேஸும் ஆ சவுண்டு தான் சொல்கிறீங்க, டாட்டும் ஆ சவுண்டு தான் சொல்கிறீங்கன்னா, அது சின்ன மைனூட்டாக ரொம்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? காட். ஸோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா. ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஹரிசாண்டல் லைன் வந்துட்டால் மட்டும் அதுக்கு டேரெக்டாக பொசிஷன் கொடுத்துட முடியாது. எப்பவுமே முதல் இடத்துக்கு மட்டும் பொசிஷன் நிலையை கொடுத்தீங்கன்னா போதும். போட்டுக்கும் போது பிக்கு மட்டும் அந்த செகண்ட் பிளேஸ், ஓ அந்த செகண்ட் பிளேஸா, அந்த செகண்ட் பிளேஸை ஃபர்ஸ்ட் ஸ்டோக் மட்டும் கொடுக்கணும், பிக்கு மட்டும் கொடுக்கணும். அடுத்த ஒரு டி எப்படின்னா போட்டுக்கணும். இப்போ போட்டின்னு வச்சுங்க, போக்கு இங்கே, டீக்கு இங்கே. இப்போ போரின்னு ஏதோ ஒரு வேர்டு, போரி.
சார் ரீ வந்து தேர்ட் ஈ வந்து தேர்ட் பேஸ் தானே வரும். நான் என்ன சொல்லியிருந்தேன், போரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு மட்டும் பொசிஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும் தான் பொசிஷன் கொடுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு சவுண்டு தான் முக்கியம். அதுக்கு மட்டும் தான் பொசிஷன் பார்க்கணும். லாஸ்ட்டாக வரதுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு வந்து நீங்கள் பவல் சைன் மட்டும் வச்சுக்கணும். ரீ போக்கு இங்கே ரீக்கு ஆரோட மேல் நோக்கி ஆரோட தேர்ட் பேஸ், ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ். பேக் சைடு தான் எப்பவுமே வைக்கணும். ஃப்ரண்ட் சைடு வச்சிங்கன்னா ஸோ அது மாறி போயிடும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ அந்த குறில் ஒலி குறைந்த ஆ சவுண்டு எப்படி வரும், இந்த ஒலி குறைந்த ஆ சவுண்டு அதெல்லாம் எப்படி வரும் சரிங்களா. ஸோ அது அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ டச், TOUCH டச்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டச் ஆ சவுண்டு வந்து ரொம்ப அந்த டியூரேஷன் பாருங்கள், ரொம்ப கொஞ்ச நேரம் தான் வருது. அதுதான் செகண்ட் பேஸ். ஸோ அதை விட்டுருங்க, ஆ சவுண்டை விட்டுருங்க. என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, Tயும் CHம். ஓகேங்களா, அது எந்த பிளேஸில் வரும், ஒலி குறைந்த ஆ சவுண்டு வரனால செகண்ட் பேஸில் வரும். அப்போ எந்த ஸ்ட்ரோக்கை காட்டணும் செகண்ட் பேஸில், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும் கட்டினா போதும். அப்போ ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு அதோடய ஜாயின் பண்ணி போடணும், டச். ஸோ செகண்ட் பேஸில் லைட் டேஸ் டச். ஓகே, ஸோ அடுத்து கட், CUT கட். ஆ சவுண்டு எவ்வளோ கொஞ்ச நேரம் தான் வருது, காட்டில் கட். அப்போ ஆ சவுண்டு டியூரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ செகண்ட் பேஸில் வரணும். நல்லா பாருங்கள், செகண்ட் பேஸில் வரணும். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, யூ சவுண்டு விட்டுருங்க. இக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, டி ஸ்ட்ரோக் இருக்குது சரிங்களா. அப்போ எப்பவுமே மொதல் ஸ்ட்ரோக்கு தான் நம்ம நிலை கொடுப்போம். செகண்ட் பேஸ் வந்திருக்கு, சவுண்டு வந்து செகண்ட் பேஸில் வந்திருக்கு சரிங்களா. நல்லா பாருங்கள், கட் செகண்ட் பேஸில் ஃபஸ்ட்டு ஆ சவுண்ட் வந்திருக்கு, செகண்ட் பேஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு தான் நம்ம பிளேஸ் கொடுப்போம். ஆனால் ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் என்ன ஸ்ட்ரோக்காக போச்சு, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக போச்சு. இப்போ இதோட பொசிஷனை தூக்கி ரெண்டாவதாக இருக்க டீக்கு தான் கொடுத்தாகணும் சரிங்களா. கட் கட். ஸோ அந்த அட்டவணையில் பாருங்கள், ஒலி குறைந்த ஆக்கு செகண்ட் பேஸில் லைட் டேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுவே அழுத்தி போட்டிங்கன்னா இக்கு கூட்டல் ஓ கோ டீன்னு வந்துடும், கோட்டுன்னு வந்துடும் சரிங்களா. கோட்டுன்னு வந்துடும், தப்பாயிருது சரிங்களா. இப்போ லைட்டாக வச்சிங்கன்னா கட், அழுத்தி வச்சிங்கன்னா ஓ சவுண்ட் வந்துடும், ஓ சவுண்ட் வந்த மாதிரி சரிங்களா. ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க தான் இது உங்களுக்கு பழகும். இதுதான் கான்செப்ட், இவ்வளோ தான் சரிங்களா. இதோட கான்செப்ட் இவ்வளோ தான். தேர்ட் பிளேஸில் வைக்கிற வவல் சைன்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த ஸ்ட்ரோக்கோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு சொல்லிட்டேன் சரிங்களா. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எதுனா அது கீழ் நோக்கி கூட மேல் நோக்கி கூட அப்போடு டவுனோட எதாக இருந்தாலுமே அதோட ரைட் சைடு பேக் சைடு பின் பக்கம், லெஃப்ட் சைடு தான் முன் பக்கம் சரிங்களா, ஃப்ரண்ட் சைடு. அதுவே ஹரிசாண்டல் லைனுக்கு அடிப்பக்கம் பின் பக்கம், மேல் பக்கம், முன் பக்கம் சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே ஹரிசாண்டல் லைனாகவே போச்சு, எல்லாமே படுக்கை. இப்போ காம் எடுத்துக்கங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹரிசாண்டல் லைன். அது காம் ஆ சவுண்ட் வருது, ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து எதுக்கு கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு கே ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிலை பொசிஷன் தர முடியாது, ஏன்னா அது ஹரிசாண்டல். அதோட நிலையை தூக்கி ரெண்டாவது ஸ்ட்ரோக் கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் ஹரிசாண்டல். எல்லாமே படுக்கை கூடும், எதுக்குமே நிலை தர முடியாது. என்ன பண்ணணும்னா அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து எந்த சவுண்டில் வந்திருக்கு, காம் தானே. இதோட ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்து என்ன சவுண்ட் வந்திருக்கு, ஆ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ எல்லாத்தையும் தூக்கி ஃபர்ஸ்ட் பேஸ் எழுதுங்க, காம் சரிங்களா. இப்போ கேம்னு இருக்கு, கேம் ஏ சவுண்ட் வந்தால் செகண்ட் பேஸ். ஏ சவுண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்னது, கே ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது ஹரிசாண்டல், ஸ்ட்ரைட்டாக நிலை தர முடியாது. அதோட நிலை தூக்கி இம்மு கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் ஹரிசாண்டல். ஸோ அப்போ எல்லாமே ஹரிசாண்டலாக போச்சு, எதுக்கும் நிலை தர முடியாது. அப்போ முதல் எழுத்து என்ன சவுண்டு, ஏ சவுண்டு. அப்போ ஏ சவுண்டில் எல்லாத்தையும் தூக்கி எழுதுங்க, கேம். ஓகே, இப்போ கீம்னு வந்திருக்கு, நல்லா பாருங்க. கீம் எல்லாமே ஹரிசாண்டல், அதை எல்லாமே படுக்கக்கூடிய எதுக்குமே நிலை தர முடியாதுன்னா அப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன் சரிங்களா, கீம். ஸோ வந்து எதுக்குமே நிலை தர முடியாது, கேஎம் ஸ்ட்ரோக் தான் இருக்குது. இ சவுண்ட் வந்திருக்கா, தேர்ட் பிளேஸ் சரிங்களா. நல்லா பாருங்கள், எதுக்குமே நிலை தர முடியாது, எல்லாமே ஹரிசாண்டல் லைனாக போச்சு, எதுக்கும் நிலை தர முடியாது, கீம். ஸோ இது வந்து நம்ம எப்பவும் போல் எதுக்கும் நிலை தர முடியாதா, தேர்ட் பேஸ் வந்திருக்கு. முதல் எழுத்து தேர்ட் பேஸ், முதல் சவுண்டு கீம்னு வந்து தேர்ட் பேஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே எழுதலாம்னு பார்ப்போம், அது அப்படி எழுதக்கூடாது சரிங்களா. ஸோ எல்லாமே படுக்கை கூட போய் முதல் எழுத்து முதல் நிலையில் வந்திருந்தால் எல்லாத்தையும் தூக்கி முதல் நிலையிலே எழுதுங்க, ஃபர்ஸ்ட் பேஸில் எழுதுங்க. இதுவே எல்லாமே ஹரிசாண்டல் லைன், எதுக்குமே நிலை தர முடியல. முதல் எழுத்து என்னடா ஒரு செகண்ட் பேஸில் வந்திருக்கு சவுண்டு, செகண்ட் பேஸில் தூக்கி எழுதுங்க. ஸோ எதுக்குமே நிலை தர முடியல, முதல் எழுத்து தேர்ட் பேஸில் வந்திருக்குன்னா அதையும் தூக்கி செகண்ட் பேஸில் தான் எழுதணும், புரியுதுங்களா. இப்போ கீக்கு எங்கே வைப்பீங்க, இங்கே வைப்பீங்களா, இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்பக்கம் இது எம் ஸ்ட்ரோக், அதோட முன்பக்கம் இது மேலே. தேர்ட் பேஸ் இது முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, இங்கே தான் வைக்கணும், கீம். புரியுதுங்களா. இப்போ குக்கு 2 கே ஸ்ட்ரோக் தான் இருக்குது. குக்குனா 2 கே ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவீங்க, இதான ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸு, 2 கே ஸ்ட்ரோக்.
எந்த ஊ சவுண்ட் வந்து எந்த பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கும். ஆனால் எதுக்குமே பொசிஷன் தர முடியாது, எல்லாமே ஹரிசாண்டல் லைன். அப்போ தேர்ட் பிளேஸ் எழுதுற மாதிரி வந்திருக்கு. அதையும் தூக்கி எங்கே தான் எழுதணும், செகண்ட் பிளேஸ் எழுதணும். கே கே. ஸோ ஃபஸ்ட்டு கூவா இங்கே வைக்கலாமா, வைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டோக்கோட குக், இக்கு கூட்டல் ஊ கு இக், குக். புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ இதில் டவுட் இருக்கா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஓகே, காம். ஸ்பெல்லிங்கை பார்க்காதீங்க, ஸ்டோக்கை பாருங்கள். காம். ஸோ எதுக்குமே நிலை தர முடியாது, எல்லாமே படுக்கை கூட வச்ச முதல்ல எந்த நிலையில் வந்திருக்கு, கா. ஸோ ஸ்பெல்லிங் அதை ப்ரொனவுன்ஸ் மட்டும் பாருங்கள். ஸ்பெல்லிங் எது வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் சரிங்களா, அதோட ப்ரொனவுன்ஸ் மட்டும் பார்த்து தான் நம்ம ஸ்டோக் போடணும். இன்னமும் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் தப்பானா தப்பாட்டி போகுது. ப்ரொனவுன்ஸ் மட்டும் பாருங்கள். காம், CALM. எல்லாம் காணா சார்லாம் கேட்கக்கூடாது. அதோட சவுண்ட் என்னது, காம் தான் ப்ரொனவுன்ஸ். ஸ்பெல்லிங் வேணால் காமாக இருக்குது, CALM இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எதுக்குமே நிலை தர முடியாது. முதல்ல எந்த நிலை, முதல் நிலை. இப்போ எல்லாத்தையும் தூக்கி முதல் நிலை எழுதுங்க, KM. அடுத்து கம். ஸோ இது காம், இது கம். ஸோ அதாவது நெடியில் வந்துச்சுன்னா அழுந்தி வரும், குறியில் வந்துச்சுன்னா லைட்டாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடியில் குறினா அது ஒன்றும் இல்லை, அழுந்தி மொழி தான். அடுத்து பெயிட். எய் சவுண்ட் வந்திருக்கு. எய் சவுண்ட் வந்து அந்த பாக்ஸில் பாருங்கள் எந்த பிளேஸ் வரும், செகண்ட் பிளேஸில் வரும். எய்னா செகண்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்டோக் இருக்குது, பி ஸ்டோக், டி ஸ்டோக். அப்போ பி ஸ்டோக்கு செகண்ட் பிளேஸில் காட்டிடலாம். சரிங்களா? பி டி. அதுக்கப்புறம் டி வந்து நம்மளே போட்டுக்கலாம். பெய் செகண்ட் பிளேஸில் அழுத்தி வச்சது. அடுத்து பெட்டு, குறியில். ஸோ லைட்டாக வரும். சரிங்களா? நெடியில் இருந்தால் அந்த வவ்வல் சைனு லைட்டாக இருக்கும், சரி டார்க்காக இருக்கும். குறியிலாக இருந்தால் லைட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஈலு. ஈலு நல்லா பாருங்கள். ஈலுங்கும் போது வவ்வல் சவுண்ட் எங்கே வந்திருக்கு, இ ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எல் ஸ்டோக் வந்திருக்கு. அப்போ ஃப்ரண்ட் சைடு தான் நீங்கள் அதை வைக்கணும். எல்லுங்கிறது மேல் நோக்கி கூடு. இதுக்கு எது ஃப்ரண்ட் சைடு, எது பேக் சைடு? எப்பவுமே ரைட் சைடு தான் பேக் சைடு. எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ரைட் சைடு பேக் சைடு, லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு. அதாவது கீழ் நோக்கி கூட மேல் நோக்கி கூட எதாக இருந்தாலும் சரி. இது மேல் நோக்கி கூட, கீழே வந்து மேலே போதா, அப்வேர்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு இ எங்கே வைக்கிறதுனா முன்பக்கம் வைக்கணும். அப்போ முன்பக்கம் பொசிஷன் என்னங்க, கீழே இருந்தாலும் மேலே போகுது. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. இங்கே புள்ளி வச்சா ஈ கூட்டல் இல்லு ஈலு. இதுவும் எங்கே வச்சிங்கன்னா இல்லு கூட்டல் லீன்னு வந்துடும். தப்புது. சரிங்களா? ஈலு. அடுத்து இல்லுனா லைட். அடுத்து பாடு. பாடு. சரிங்களா சார்? பாடு. ஏன் சார் டேஷ்லாம் போட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் பேஸில் ஆ சவுண்டு தானே வருது, டாட்டு தானே வைக்கணும். டாட்டு வச்சுக்கலாம், டேஷும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன். பாடு. சரிங்களா? நீங்கள் டாட்டே வச்சுக்கோங்க. பாடு. ஆ சவுண்ட் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்டோக் இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது. அப்போ எந்த ஸ்டோக்கு பொசிஷன் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு தான் கொடுக்கணும். பி ஸ்டோக்கை ஃபஸ்ட் பேஸை காட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பி ஸ்டோக்கை ஃபஸ்ட் பேஸை காட்டினா டி இருக்குது. அடுத்து பாடு. அடுத்து ரோட்டு. ஓ சவுண்டு வருது. ஓ சவுண்டு வந்து எந்த பிளேஸ், செகண்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்டோக் இருக்குது, ஆர் இருக்குது, டி இருக்குது. அப்போ ஆர் ஸ்டோக்கு நம்ம செகண்ட் பேஸை காட்டிடலாமா, அதை காட்டிடலாம். ஏன்னா அது அப்போர்டு ஸ்டோக்கு தான். சரிங்களா? தாராளமாக காட்டிடலாம். ஆர் போட்டு டி வந்து அப்படியே போட்டு விட்ருங்க. சரிங்களா? ரோட். அடுத்து வந்து ரட்டு. ரட்டு ஒலி குறைந்த ஆ சவுண்ட். அப்போ எந்த பிளேஸில் வரும், செகண்ட் பிளேஸில் வரணும். புரியுதுங்களா? செகண்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்டோக் இருக்குது, ஆர் இருக்குது, டி இருக்குது. சரிங்களா? முடிஞ்சுது. இதுதான் கான்செப்ட். செகண்ட் பிளேஸ் லைட் டாட். அடுத்து பூல். தேர்ட் பிளேஸ் வவ்வல் சைனு, வவ்வல் சவுண்டு. பி ஸ்டோக் தேர்ட் பிளேஸில் காட்டியாச்சு. லைனுக்கு கீழே போயிருக்கு, இல்லை இருக்குது. அப்போ தேர்ட் பிளேஸ் எங்கே வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டோக் கூட முன் பக்கத்தில் வைக்கணும். பூல், புல், பால், பாலி. இதுக்கெல்லாம் ஆ சவுண்ட் வரதுக்குலாம் நீங்கள் டாட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பாலி, கோல், கல். இது வந்து கல், குல்லுன்னு படிக்கூடாது, கல். அதனால தான் இந்த செகண்ட் பிளேஸில் ஒலி குறைந்த ஆளை போட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இது கோல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் ஸ்டோக் தானே, கோயில், கோல்னு தானே சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கே ஸ்டோக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதுக்கு நிலை தர முடியாது. இதோட நிலையை தூக்கி ஓ, இதோட நிலையை தூக்கி எதுக்கு கொடுக்கணும், இல்லுக்கு கொடுத்தாகணும். அப்போ இது எந்த நிலை, ஓ செகண்ட் பிளேஸ், இரண்டாம் நிலை. அப்போ இல்லை வந்து அந்த எல் ஸ்டோக் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்க மாதிரி காட்டணும்னா என்ன பண்ணணும், அந்த கேவையும் நீங்கள் கோட்டு மேலே எழுதினா தான் இந்த எல் ஸ்டோக்கு செகண்ட் பிளேஸில் கோட்டில் டச் ஆகிருக்க மாதிரி காட்ட முடியும். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்து பில். அடுத்து ஃபேடு. ஏ சவுண்டு. இது ஏ சவுண்டா எய் சவுண்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா படிச்சு பார்த்தா கண்டுபிடிக்குது. ஃபெய்டுன்னு வராது, ஃபேடுன்னு ஒரு வேர்டு இருக்குது. அதனால ஃபேடு. எஃப் டி. எஃப் லைட்டாக இருக்கணும், டி அழுந்தி இருக்கணும். ஸோ லைட் அண்ட் டார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேடு அழுந்தியது, ஃபேடு. ஃபெட். அடுத்து ரைடு. ஓகே, நாட் ரைடு, ரைடில் ரெய்டு. எய் சவுண்டு. அப்போ செகண்ட் பிளேஸ். ஆர் ஸ்டோக் செகண்ட் பிளேஸ் இருக்குது, டி ஸ்டோக் போட்டாச்சு. அடுத்து ரெட். டோம், டம்மு. இது வந்து டம்ப்புன்னு படிக்கக்கூடாது. என்ன படிக்கணும், டம் சவுண்ட் வந்து டம்மு தான். டி ஸ்டோக்கு எம் ஸ்டோக் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒலி குறைந்த ஆ சவுண்ட் வரனால செகண்ட் பிளேஸ் லைட்டு டேஷ். ஓகேங்களா? இது வச்சு மட்டும் நீங்கள் 3 லைன் எழுதுங்க. சரிங்களா? சாரி 5 லைன்ஸ். இதுலேருந்து காம்லேருந்து டம் வரைக்கும் 5 லைன்ஸ்
எதனால அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா மெமரி ஆகணும், அதுக்காக தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்தலாம் போக முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் மட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் அப்போஸ் தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப லென்த்தாக போகும், இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம போக முடியும், அதுக்காக தான். சரிங்களா? தேங்க்யூ.